என் பேர் தேன்மொழி. நான் இங்கே சென்னையில் பம்மலில் தான் இருக்கேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் பாப்பா ஒரு 11 மாதம் குழந்த இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சு அவர் அந்த பொண்ணு கூட போயிட்டார். இது போய் 6 மாதம் ஆகுது. பாப்பா பிறந்ததுலேருந்து இவங்களுக்குள்ளே வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்து டெலிவரிக்கு வந்துட்டேன். பாப்பா பிறந்ததுலேருந்து இவங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை இருந்திருக்கு. ஏற்கனவே இந்த பொண்ணு தெரியும். நான் மாதமாக இருக்கும்போது அவங்க சொந்தக்கார பொண்ணு தான், அடிக்கடிக்கு வீட்டுக்கு வருவா போவாள், நல்லா ஜாலியாக தான் பேசுவாள். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே என் ஹஸ்பண்ட் கூட நல்லா பேசி சுற்ற ஆரம்பித்து 2 பேரும் நிறைய இடத்துல சுற்றிருக்காங்க. இதை நான் தெரிஞ்சு கேட்டதுக்கு என்னை வந்து அடிக்கிறாரு, திட்டுறாரு. நான் டெலிவரி ஆகி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து 7வது நாளில் எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. டெலிவரி ஆகி 7வது நாளில் வந்து என்னை கீழே தள்ளி விட்டார். நான் இதெல்லாம் கேட்டதுக்கு கீழே என்னை பிடிச்சி தள்ளி விட்டார். நீ பிடிக்கல, நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு வேணாம், எனக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போ, உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அடிச்சிருக்காரு. நான் இந்த பொண்ணு விஷயம் பற்றி கேட்க ஆரம்பித்த உடனே என்னை சந்தேகப்படுறியா? நான் அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணு வீட்லேயும் போய் சண்டை போட்டு. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணு வந்து இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு. அவங்களோட சொந்த ஊர் இது? சொந்த ஊர் வந்து அவங்களது தேனி தான் சொந்த ஊர். இவன் பேர் வந்து கார்த்திக் மணி. கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள் எல்லாமே. இவன் பேர் வந்து கார்த்திக் மணி. நாங்கள் வந்து கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் 3-4 மாதத்துல எங்கள் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போவேன் வருவேன், எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிட்டு தான். 1 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. நான் டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து இப்படி நாங்கள் இருக்கிறது தனி இடம், யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்து தெரு தான் எங்கள் மாமியார் வீடு. நான் இருக்கிறவரை அங்கே போவோம். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்கும் சரியாக வர்றது கிடையாது, குழந்தையும் பார்க்குறது கிடையாது. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வர நிறைய காசு கொடுத்து இவருக்கு இது பண்ணியிருக்கு. அவங்க அம்மா வர நிறைய காசு கொடுப்பாங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி தேனியில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்களாம். ஸ்டேஷன்னா என்ன ஸ்டேஷன் இது? போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்களாம். போலீஸ்லாம் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு எடுபடி வேலை மாதிரி செய்வாங்க போல். அதனால் அவங்க அம்மாவுக்கு சொன்னேன், என் பொண்ணெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு தீபாவளி அன்னைக்கு நைட்டு அவன் வந்து மத்தியானம் என்னை அடிச்சிட்டான். குழந்தைய அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கு எதுக்கு கூப்பிட்டு போனேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடித்தான். அடிச்சுட்டு சாயங்காலம் மறுபடியும் போனேன். என் தம்பியை கூட்டிகிட்டு போனால் வீட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தான். ஃபோன் வந்து பேர் இந்த பொண்ணோட பேர் வந்து மாற்றி சேவ் பண்ணி வச்சுருந்தான். நான் வந்து பாஸ்வேர்டு அவன் கையெல்லாம் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவனை போட்டு நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணி உன்னாலலாம் பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறோம், அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் ரிட்டர்ன் வந்து ஸ்டேஷனில் இது பண்ணாங்க. சரி ஒரு வாட்டி சரி தப்பு பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கான் போல். மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹோம்லேயும் விட்டு பார்த்துட்டோம். ஹோம்லேருந்து தப்பிச்சும் ஓடிட்டான். ரிட்டர்ன் வந்து 1 மாதம் நல்லா இருந்தான். என்ன ஹோம் அது இங்கே பல்லாவரத்தில் வந்து இந்த தண்ணியில் அடிப்பாங்கள்ல, அதுக்கு சரி பண்ணுற ஒரு ஹோம் இருக்குது. அங்கே விட்டோம். அங்கேருந்து தப்பிச்சும் போயிட்டு 2-3 நாளாக ரிட்டர்ன் வந்து ஒரே அழுகுதான், நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் என்னை எங்கேயும் விடாதீங்க அப்படின்னு சொன்னான். 1 மாதம் நல்லா தான் இருந்தான். மறுபடியும் பிப்ரவரி 5ஆம் தேதி மறுபடியும் ஓடிட்டான். ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜியாக வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ போனால் இன்னும் வரலை. ஆனால் அவன் இருக்கிற இடம் எல்லாமே அந்த பொண்ணோட அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு அன்றைக்கி கேட்டா, உன்னாலலாம் பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் கிளியராக சொல்லுங்கள். என்னென்னா, இப்போ அந்த பொண்ணோட அம்மா இருக்கிறது தேனி. ஆமாம், தேனியில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனியா? இல்லை, அவங்க அம்மா கேரக்டர் சரியில்லைன்னு அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க போல். விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறது தேனி. ஆனால் இங்கே சென்னையில் பக்கத்து தெரு தான் தாத்தா பாட்டி. சென்னையில் இந்த பம்மல் அது உள்ள அந்த அன்சாரி மகன் உள்ள இருக்காங்க. உங்களோட வீடு எங்கே இருக்கு? அங்கேயே தான் இருக்கு, பக்கத்து தெரு. பூர்வீக சொந்த ஊர் எது? எங்களுது அப்பா ஊர் வந்து போலூர். நாங்கள் பம்மல், திருவண்ணாமலை மாவட்டம். ஆமாம், திருவண்ணாமலை போலூர். ஓகே. இப்போ அங்கேருந்து அப்பா அம்மா வந்து இங்கே இங்கே வந்து வேலை செஞ்சு இங்கே வேலை செய்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது போனது, நீங்கள் எத்தனை பேர் குடும்பத்தில்? நானும் என் தம்பியும் 2 பேர் படித்தது போனது எல்லாமே இங்கே தான்.
ஆமா. அதாவது இங்க தான் சென்னையில் எல்லாமே பம்மலில் தான் படிக்கிறீங்க. அப்போது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இந்த நபர் பழக்கப்படுறாரு. அவர் பேர் வந்து கார்த்திக் மணி. அவரோட பூர்வீக சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் எந்த ஊர்? சிலம்பரத்துப்பட்டி கார்த்திக் மணி இல்லையா? அவர் வந்து சென்னையில் வேலை பார்க்க வரும்போது உங்கள் கூட வந்து பழக்கம் ஏற்படுது. 2 பேரும் லவ் தான் பண்ணுறீங்க, வேற எந்த தவறும் இல்லை. லவ் பண்ணி தான் வீட்டுக்கு தெரியாமல் போய் கோயிலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களும் பிழைப்பை தேடி இங்கே சென்னை வந்தவங்க. ஆமாம், வந்தவங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி அது வந்து சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் அவங்க வீட்டில் தான் போய் வாழ்ந்தீங்களா? நாங்கள் பக்கத்து தெருவில் தான் வாடகை தான். டெய்லி எங்கள் அத்தை வீட்டுக்கு போவேன் வருவேன். அவங்களாம் நல்லவங்க தான். ஆமாம், அவங்களாம் ஒன்று இது தெரிஞ்சே அவங்க எங்கள் மாமியார் தான் அந்த பொண்ணு வீட்டில் போய் சண்டை போட்டாங்க. அதுக்காக பறிஞ்சு அவங்க நீ எதுக்கு உன்னால எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வந்து கேட்டா நான் பையனை கூட்டிட்டு போயிட்டேனா அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா பேசியிருக்கான் அந்த பொண்ணு. ஓகே ஓகே சரி. இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த பையன் கூட பழக்கம் ஏற்படுது. ஏற்கனவே அந்த பொண்ணு நிறைய பசங்க கூட இருந்திருக்காளாம். ஓஹோ. அதாவது இந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டு போகிறது. அப்புறம் வந்து இல்லை அப்படி இல்லை, நிறைய பசங்க கூடலாம் சுற்றுவா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கான். இப்போ தான் இந்த மாதிரி இவனை கூட்டிகிட்டு போயிருக்கான். திருமணம் பண்ணிட்டாங்களா தெரியல அது. ஆனால் திருமணம் ஆகிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் முதல் மனைவி. ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி 15 நாள் போனாங்களா, அப்போ கல்யாணம் பண்ணலன்னு தான் இவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவன் வாயாலே சொன்னா ஆமாம் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னான். ஸ்டேஷனில் கேட்டாங்க ஃபோட்டோ இருந்தால் கொடு, ஆதாரம் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. இவங்க அம்மா எல்லாமே இதில் அவங்க அம்மாவுக்கு தெரியும்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எல்லாமே அழிச்சிட்டா. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவன் தான் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துருவன்ட்டான். இனிமேல் வந்து உன் லைஃப்பில் நானும் என் பொண்ணும் வரமாட்டாங்க எழுதி கொடுத்து அந்த பொண்ணு தேனியை கூப்பிட்டு போயிட்டாங்க. தேனி கூப்பிட்டு போனவனே தான் இவன் வீட்டாண்டே அவங்க சொல்கிறாங்க உன் பையன் தான் உன் புருஷன் தான் வந்து வீட்டாண்டே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு. அதான் நான் கேட்டேன் வீட்டாண்டே வந்து கூப்பிட்டு போகும்போது நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வீட்டில் தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அவள் எழுதி வச்சுட்டு போயிட்டா இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. அதாவது இவனுக்கு வந்து யாராவது சப்போர்ட் இருந்தால் தான் அவன் தைரியமாக இருக்க முடியும். இப்போ 5-6 மாதம் ஆகுது, எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு கூட தெரியாது. இந்த பொண்ணு கூட தனியாக போயாச்சு. ஆமாம். உங்கள் குழந்தையாவது வந்து பார்க்க வருவாரா? ஒரு ஃபோன் எதுவுமே கிடையாது, எந்த கான்டாக்டும் கிடையாது. சரி. இதுக்கு வந்து அவங்க அம்மாவே உடந்தேன்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணோட அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே உடந்தே. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால அதோட சாட்சிகள் இல்லாதனால அவங்க வந்து மறைமுகமாக வச்சுருக்காங்க. இவன் போயிட்டானா நம்ம பொண்ணோட வாழ்க்கை போயிடும்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி. ஊரில் இவன் மட்டும் தான் பையனா, வேறு ஆளே இல்லையா? ஏன் இப்படி? அதுதான் நான் கேட்குறேன். அடுத்தனுடைய லைஃப்பில் தான் நீ வரணுமா? எனக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரியும், குழந்தை இருக்கு, சீமந்தத்துக்குலாம் அந்த பொண்ணு கூடிய தான் இருந்திருக்கா. நான் சும்மா சரி தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் நினைட்டேன். ஆனால் இந்த அளவுக்குலாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. இப்போ நானே என் குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா என் அம்மா கூலி வேலை தான் போகிறாங்க. என் தம்பி காலேஜ் படிக்கிறான். குழந்தை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல. இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து இதில் எதுவும் கேட்கலையா? எங்கள் வீட்லேயும் போய் கேட்டாங்க. அதான் எங்கள் அப்பா என் தம்பிலாம் போட்டு அடிச்சதுனால தான் அவன் ஓடிட்டான். போய் தட்டி கேட்குறாங்க. ஆமாம், கேட்டதுனால தான் அவன் ஓடிட்டான். அப்புறம் ரிட்டன் வந்து எங்கள் வீட்டில் போய் எல்லாருமே பேசி அவனெல்லாம் அடித்தாங்க. அப்போ கூட எனக்கு பிடிக்கல, நான் கருப்பாக இருக்கேன். மோஸ்ட்லி அந்த பொண்ணு கூட நிறைய காசு. அதுவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வேற கேஸ்ட்டு, அதனால தான் அவன் என் பொண்ணை இழுத்துட்டு போனான் அப்படின்னு அந்த பொண்ணோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி. லவ் பண்ணும்போது கேஸ்ட்டோ அந்த கருப்பாக இருக்கிறதோ தெரியலையா? அப்போ ஏதாவது அதை நான் கேட்குறேன். லவ் பண்ணும்போது உனக்கு தெரியலையா? இப்போ நான் கருப்பாக இருக்கேன், நான் வேற கேஸ்ட்னு இப்போ தெரியுதா? அதான் நான் கேட்குறேன். அதுக்கு என்ன சொன்னார்? அதுக்கு நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பயே நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதான் இப்போ சொல்கிறல. அப்புறம் நான் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்துட்டு இப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் கேட்டதுக்கு எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றான். அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கூட போகிறான்? அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது மாதிரிலாம் இருக்கா உங்களுக்கு? அவன் ஃபோனில் எதுவுமே எடுக்க முடியல, எல்லாத்துலேயும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கான். அதாவது கல்யாணம் ஆகி ஆனால் மெசேஜ் பண்ணது அது மட்டும் தான் என் ஃபோனில் இருக்குது, அவ்வளோதான்.
2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோலாம் இல்லை. சரி, நான் கேட்டது தான் எல்லா ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டான். ஆரம்பத்திலே நான் கேட்ட இந்த பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான். டெலிவரி கூட வந்து நிற்க மாட்டான், வந்து அந்த பொண்ணு கூடயே தான் பேசிக்கிட்டு இருப்பான் உட்காந்து. இப்போ என்னோட கேள்வி ஒன்று கேட்குறேன், என்ன அப்படின்னா, இப்போது கல்யாணமாக இருக்குது, டிவோர்ஸ் உங்களை பண்ணலை, ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாரு, பிறகு வந்து இன்னொரு பொண்ணு கூட அவங்களுடைய அம்மாவோட சப்போர்ட்லேயே வந்து இன்னொரு பொண்ணு கூட தனியாக போய் இப்போ வாழ்ந்துட்டுருக்காரு. மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு ஃபோட்டோவோ வேறு எந்த ஆதாரமே இல்லை. சரி, ஒரு மேரேஜ் ஃபோட்டோ இது மாதிரிலாம் வந்து கையில் கிடச்சிதுன்னா இவங்க வந்து அடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்க அம்மா வந்து அந்த ஒரு துறையில் வேலை பார்க்குறதுனாலையும் இதை வந்து தெளிவாக பிளான் பண்ணியிருக்கிறதா நீங்கள்? ஆமாம், தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஏன்னா இந்த ஆதெல்லாம் கொடுத்தா அந்த அவ்வளோ தானே உள்ளே போடுவாங்க, அதனால அவங்க அம்மா தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க நீங்கள்? நான் குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே இருக்கான் ஏது இருக்கானே தெரியல. நான் ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டும் யாரும் இல்லை. இல்லை, ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் கூட நான் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, மகளிர் காவல் நிலையத்தில் உங்களோட ஏரியாவில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதை பண்ணிங்களா? ரெண்டாவது, நான் அதுக்கப்புறம் 2வது போகும்போது ஜனவரி 2ஆம் தேதி போய் ஸ்டேஷனில் பண்ணேன். அவன் டெய்லி அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை பிடிச்சிட்டே இருப்பான்மா, உனக்கு அவனை விட்டால் வேறு ஆள் கிடையாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு அவரை விட்டால் அவர் ஆள் கிடையாது. எனக்கு அதனாலே நான் ஸ்டேஷன் போகல. என்னையும் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுனாங்க. உடனே அவன் விட்டால் வேறு ஆள் கிடைக்கலையா, போக வேண்டியதானே வேறு யார் கூடனா அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவதுன்னு கேட்டிங்களா இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன். இந்த குழந்தைக்கு என்ன பதில்னா, எங்களுக்கு ஒரு வேலை இல்லை, நாங்கள் தேடி அவன் கூட்டு வைப்போம், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கண்டிக்கலாம். ஒரு சரி, நீ வந்து காசை கொடு, நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். ஒன்றும் இல்லாமலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. காசு உங்ககிட்ட கேட்குறாங்க? ஆமாம், காவல் நிலையத்தில், மகளிர் காவல் நிலையத்தில் அப்படி தானே? அதுதானே சொல்ல வரீங்க? அவங்க அம்மா நல்லா காசு கொடுத்து அவங்க காசு போட்டு அவங்க செலவு பண்ணி அவங்க கூப்பிட்டு போனாங்க. நீ அதுமாதிரி செலவு பண்ணிட்டு வா, கூட்டிகிட்டு போ, நான் வரேன் அப்படின்றாங்க. சரி, இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு கோர்ட்டில் போட்டு அவர்கிட்டேருந்து டைவர்ஸ் மாதிரி கேட்குறீங்களா, இல்லை நான் சேர்ந்து வாழ விரும்பலை சார். என்ன சொல்லுங்கள்? எனக்கு ப்ராப்பராக டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என்னென்னு அதை பண்ணிட்டு போகணும். அது பண்ணணுன்றீங்க? ஆமாம், உங்களுக்கு வாழணும்னு எனக்கு வேணாம். இதுக்கு மேலே அவன் எதுக்கு எனக்கு? நான் என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் போயிடுவேன். இது என்னை விடுங்க, இந்த குழந்தைய கூட பார்த்து அவன் இறக்கலை. இல்லை, இந்த ஒரு டிவோர்ஸ் முடிவும் ஜீவனாம்ச முடிவும் எதுக்காக எடுத்தீங்க? அவனை திருத்திடலான்ற முடிவில் அழுத்து போயிட்டீங்களா, இல்லை வந்து என்னால் முடியல சார், வந்து நல்லவன்லன்னு நினைக்கிறேன். எனக்கு இவன் வந்து இந்த பொண்ணு நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணு கூட பழகிருக்கானா, பேசியிருக்கானா, இது பண்ணியிருக்கானா. இதுக்கப்புறமும் இவன் கூட வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதுக்கு நம்ம தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னை ரொம்ப போட்டு அடிப்பான், ரொம்ப கஷ்டப்படுத்துவான். நான் 2 வாட்டி இவனுக்கு சரி நம்ம குழந்தைக்காக நம்ம இவனை ஏற்றுப்போம் 2 வாட்டி நான் விட்டேன். ஆனால் மறுபடியும் அவன் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று நம்பினேன், எல்லாத்துக்கு மேலே ஒழுங்காக இருப்பான், இதுக்கு மேலே இப்போ சரி பண்ணலாம்னு நினச்சேன், முடியல என்னால். அவளும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறா. அவளும் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறான். நானும் எவ்வளோ அசிங்கமாகவும் கேட்டு பார்த்துட்டேன். சரி, அந்த பொண்ணை நேரில் பார்க்கையில கேட்டிங்களா, இப்படி விட்டு ஏன் இப்படி பண்ண? ஸ்டேஷனில் பார்த்தேன், அடிக்கலான்னு போனால் அவங்க வீட்டில் எல்லாருமே தடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேமிலியில் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இல்லை, அவ்வளோ பெரிய ஃபேமிலியா, இல்லை என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படின்னா, இல்லை நல்ல ஃபேமிலியா? முதல்ல நல்ல ஃபேமிலிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க அந்த பொண்ணை பற்றி. எந்த ஏரியாவில்? இப்போ நாங்கள் இருக்கோம்ல, அங்கே போய் கேட்டாலே அந்த பொண்ணை பற்றி எல்லாமே இவனுக்கே தெரியும். அந்த பொண்ணை பற்றி என்கிட்டே சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை, என்கிட்ட அவள் கூட பேசாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் கூட பேசுகிறோன்னே, முன்னாடி அவள் எப்படி இருந்தான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறா, இப்போ நம்ம கடை கரெக்டாக இருக்காளா, அதுதான் நம்ம பார்க்கணுன்னு அவன் சொன்னான். சரி, நம்ம எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அவள் வந்து வேற மாதிரி என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை பறிப்பான எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். அவங்க வந்து அந்த பையனோட சொந்தக்காரங்க, அதனால வந்து நமக்கும் ஒரு சொந்தக்காரங்க தானே நீங்கள் எதாவது பழகுறீங்க.
உங்களோட வீட்டுக்கு அனுமதிக்கிறீங்க. அப்போது வந்து அவங்க தனிப்பட்ட முறையிலலாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், என் வீட்டுக்கு நான் இருக்கும்போதெல்லாம் வருவா. நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போதெல்லாம் வருவா, வந்து பேசிட்டு போவாள். இது சும்மா தானே வரா, பேசிட்டு போகிறான்னு விட்டுருன்னா. கடையிலேருந்து நிறைய வாங்கிட்டு வந்துலாம் கொடுப்பா. நானும் கடைக்கெலாம் கூப்பிட்டு போவேன், வாங்கிட்டு வருவேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போனோனோ அப்போது அவங்களுக்குள்ளே நான் இன்னும் அதிகமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அம்மா வீட்டுக்குன்னா எப்போ? டெலிவரிக்கு போனேன். போன வருஷம் ஜூன் மாதம் டெலிவரி முடிச்சு போனேன். இது ஆகஸ்ட்டில் பிறந்தா. இந்த டெலிவரிலலாம் கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டு போனார். இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தான் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய நம்ம கேட்க யாருமே இல்லை. எங்கள் அத்தை எங்கள் மாமாவும் பக்கத்து தெரு தான். அவங்க வீட்டுக்கு இவர் சரியாக போகவும் மாட்டார், இது பண்ண மாட்டார். அதாவது அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. ஆமாம், நான் சொல்கிறேன் அங்கே போய் இரு, நீ எதுவும் தனியாக இருக்கன்னா எனக்கு போர் அடிக்குது, நான் தனியாகவே இருக்கிறேன், எனக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு அப்படியே சொல்வார். சரி, அந்த பொண்ணு மேலே நீ எதுக்கு உயிரோடு இருக்க, செத்துப்போ. ஒரு வாட்டி அவருக்கு சூசைட் பண்ணவே நான் போயிட்டேன். நீ உயிரோடு எதுக்கு, நீ ஹாஸ்பிட்டலில் செத்து போயிருக்கலாம், எதுக்கு நீ உயிரோடு வந்த? நீ இருக்கிறதால தான் எனக்கு பிரச்சனை, நீ இல்லைன்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். என்ன மாதிரியான சந்தோஷமாக இருக்கு? எப்படி ஊர் பொறுக்கிறதும் அது நான் வந்து எதுவும் கேட்க மாட்டேன்ல. ஏன் இப்படி அந்த பொண்ணு கூட சுற்றுற, ஏன் பேசுகிற, பழகுறேன்னு எதுவும் நான் கேட்க மாட்டேன்ல. அதனால் அவள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாருன்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்குறாங்க? அதுதான் நான் எடுக்கிறது தான் முடிவு. நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். இவனால நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். எங்கள் அண்ணன் எல்லாருமே, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன். ஏன்னா எல்லாரும் எதிர்த்து தான் போனேன், யாரும் வேணான்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட போனேன். இப்போ அவனாலே நான் நடுத்தெல்லாம் நிற்கிறேன். அதாவது நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது. என் வீட்டில் வந்து எல்லாருமே என்னை வந்து கூப்பிட்டா நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படி சொன்னேன். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்தது, இந்த அளவுக்கு நான் நடுத்தெல்லாம் நிற்கிறேன். நான் இவனை நம்பி தானே போனேன். வேணான்னா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்துட்டு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி கூட போகிறதுல என்ன நியாயம்? பொண்ணுக்கும் தெரியும் இவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாமே தெரியும். அந்த பொண்ணே சொல்லியிருக்கா, அது குழந்தைய விட்டுட்டு உன் பொண்டாட்டி விட்டு வந்துரு, குழந்தைய வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணுவா, நீ மனசு மாறாத அப்படிலாம் அந்த பொண்ணு பேசியிருக்கா. அவள் கருப்பாக இருக்கா, நீ ஏன் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, பையனை எங்கே இருக்காங்கன்னு தெரியல சார். சரி, எனக்கு கிளியராக ஒரு விஷயத்துக்கு நான் கேட்குறேன். இப்போ என்னென்னா, உங்களுக்கு அட்வொகேட் வச்சு பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்கா? இல்லை சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். காசு இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கேன், குழந்தை வச்சுக்கிட்டு. இல்லை, நான் அந்த ரீதியில் கேட்கல, காசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரீதியில் நான் கேட்கல. என்னென்னா, இப்போ இலவச சட்ட கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்லேயே போய் நேரடியாக நம்ம இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்லேயோ இல்லை அது சார்ந்த ஆட்கள்கிட்ட, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க. கோர்ட்டுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உள்ளே வந்து இலவச சட்ட உதவி மையங்கள் இருக்குது. அதில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வொகேட்ஸ் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த கேஸை விஷயத்தை சொல்லிவிட்டு, கூடுதலாக டிவோர்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன், ஜீவனாம்சம் இவ்வளோ ரூபாய் தரணும், குழந்தைக்கு படிப்புக்கு இவ்வளோ தரணும், என்னுடைய வாழ்க்கைக்கும் அது நான் வந்து இந்த ஒரு வாரத்தில் ஃபுல்லாக கேட்டுக்கோங்கம்மா, பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அந்த கேஸை வந்து நீங்கள் பண்ணலாம். சரியா? அதுக்கு பிறகு கேஸ் ஒரு பக்கம் போகட்டும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஓட்ட போகிறீங்க, உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு திராணி இருக்கா, திறமை இருக்கா அப்படிங்கிறதையும் யோசிங்க. ஏன்னா இப்படியே நீங்கள் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது சார். எங்கள் அம்மாட்ட குழந்தைய விட்டு கூட நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுப்பேன். என் குழந்தைக்கு ஒரு சேஃப்டி, திடீர்னு நாளைக்கு எனக்கு என்ன வேணால் ஆகலாம், என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தால் நான் அப்படியாக இருப்பேன். என்ன மாதிரி பாதுகாப்பு கேட்குறீங்க? இப்போ குழந்தைக்கு அதாவது ஓரளவுக்கு குழந்தை பேரில் எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா, அதுதான் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு. எனக்கு என்ன வேணாலும் ஆனாலும் என் குழந்தை கொஞ்சம் நான் இதுவாக இருக்கும். செட்டில்மெண்ட் உங்களுக்கு வேணும், முடிவு எடுத்தீங்க. எனக்கு வேண்டாம், ப்ராப்பராக டைவர்ஸ் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு யார் கூட வேணா இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை. சரி, அது உறுதியாயிட்டீங்க இப்போ. ஏன்னா சில பேர் வந்து பண்ணலாமா வேலாமான்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க. இல்லை சார், நான் வந்து எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன். அந்த 6 மாதம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் வந்து பண்ணுற தப்பே அவன் வந்தாலும் மறுபடியும் நான் ஏற்றுக்கிறேன்.
அவனுக்காக எந்த தண்டனை இப்படிப்பட்டவன் என்ன வேணா பண்ணுவான், யாரை வேணா ஏமாற்றுவான். இப்போனா நான் இன்னும் நாளைக்கு இன்னொரு பொண்ணு அப்படியே ஏமாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பான். கஷ்டப்படுறேன், நான் தான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அது பொறுப்பு இல்லாமல் போகிறதுங்கிறது அது சட்டத்தில் நடவடிக்கைக்கு உட்பட்டதாக இருக்கணும். இதுலேயும் நான் அதுக்கு நாங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். மேரேஜ் பண்ண அந்த பத்திரம் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் 2 இருந்தது. அந்த 2த்தையும் தூக்கிட்டு போயிட்டான். நான் எதனா கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு 2த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் நான் 1 தனியாக வச்சுருக்கேன். அது அவருக்கு தெரியுமா? இல்லை உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குன்றது தெரியுமா? தெரியுமான்னு தெரியாது. ஆனால் 3 காப்பியில் 1 காப்பி எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாரு. 2 காப்பி தான் அவர் வச்சுருக்காரு. நான் எப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன எடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் அண்ணி வீட்டில் வச்சுருந்தேன். ஏதோ ஒரு சேஃப்டியாகவே நீங்கள் சேஃப்டியாக என்கிட்ட இருக்குது ஒரு வச்சுருக்கிறீங்க இல்லையா? சரி, ஓகே. நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக நான் அதில் சொல்கிறேன். கூடுதலாக வந்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இவங்களுக்கு உதவி பண்ணணும். நான் காவல் நிலையத்தை வந்து எந்த குறையும் சொல்லலை. மக்கள் நாடி வர்றதே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் காவல் நிலையத்தில் மகளிர் காவல், குறிப்பாக மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு இயல்பான மனிதர்கள் உங்களை நாடி தான் வர்றாங்க. தமிழக அரசு எந்த ஒரு குறையும் நான் அரசு மேலே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்களில் காவல்துறை நிறைய ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு அறிவுரையாக சொல்லலாம் இல்லை காவல் நிலையத்துக்கும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். கூடுதலாக உங்களுடைய கேள்விகளுக்கும் எந்த விஷயம் இவங்க சொன்ன விஷயத்துக்கும் தீர்வு என்னால் தர முடியாது அப்படின்னாலும் இந்த பதிவை வந்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த கேஸில் யாராவது தானாக முன் வந்து ஏதோ ஒரு அட்வொகேட் இவங்களுக்கு உதவி செய்து அந்த சம்மந்தப்பட்ட கார்த்திக் மணின்ற ஒரு நபர் மேலேயும் அந்த பெண் மேலேயும் வழக்கு தொடுத்து அவங்கக்கிட்டேருந்து ஜீவனாம்சம் மற்றும் இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியுமா அப்படின்றதை நான் கேட்டுக்கிறேன். செய்ய யாராவது முன் வந்தால் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்கள் இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது பதிவு பண்ண விரும்புகிறீங்களா? நான் பண்ண பெரிய தப்பு அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது மட்டும்தான். அப்போவே அப்பா அம்மா பச்சு கேட்டிருந்தேன், இந்த அளவுக்கு நான் இந்த நிலமையில வந்து நான் உட்காந்துருக்க மாட்டேன். வழக்கறிஞர்கள் யாராவது தானாக முன் வந்து இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க தாராளமாக முன்வாங்க. அந்த ஏரியா காவல் நிலையத்தில் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி அவங்களுக்கான உதவிகளை செய்ய கொஞ்சம் மனசு இறங்குங்க. எதிர்த்தரப்பில் ஒரு அந்த பெண்ணுடைய அம்மா வந்து ஒரு போலீஸ் துறையில், அதாவது போலீஸ் இல்லை, ஏதோ ஒரு எடுபடி வேலை பார்க்குறாங்க போல், அதனால் கொஞ்சம் காசுகள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசி கொடுத்துட்றாங்க, அதனால தான் இந்த கேஸை வந்து நேர்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறாங்க. யாராவது இது இந்த ஒரு பதிவு மூலம் உங்களுக்கு ஒரு வேலை உங்கள் பதிவில் போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா? ஒரு வேலை இருந்ததுன்னா என்னால் என் குழந்தைகளை பார்த்து என்னால் அம்மா ஒரு வேலைக்கு போய் கூட என்னால் என் குழந்தைய பார்த்துக்க முடியும். பொறுமையாக அது பட்டாணின்னு சொன்ன போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா என் தலைவனோட அது என்ன லவ் யூ CORES அப்படின்னா சரசா. இது 20 பற்று 3 நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னேன்.
ஓகே சரியா, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது சரியா, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதா? அவங்க எதுப்பெல்லாம் நீ தான் கண்டுபிடிச்சிருவல, எனக்கே தெரியும் நீ அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவ. எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது தெரிஞ்சாலும் நீயே கண்டுபிடிச்சிருப்ப, அதுக்கப்புறம் ஏன் நீ பயப்படுற? என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் என் மைண்ட்லேருந்து நான் யாராவது பிரெயின் வாஷ் பண்ண முடியாது சரியா.